அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பீஃப் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கழுவி வச்சுருக்க பீஃப் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு பீஃப் முழுங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 8 விசில் போல் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு மஸ்ட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 ஸ்பூன் மட்டன் மசால் சேர்த்திருக்கேன். இந்த டிஷ்க்கு ஆத்தென்டிக்காக பார்த்திங்கன்னா மட்டன் மசால் சேர்த்த மாட்டாங்க. பட் இது போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் டிஷ்ஷு. இப்போ வேக வச்சுருக்க பீஃபை ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இது ட்ரை ரோஸ்ட்டு மாதிரி தாங்க பண்ணணும். ஸோ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம பீஃப் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்ற மாதிரி சுருள கிண்டி எடுத்துட்டிங்கன்னா கீயே இல்லாத கீ ரோஸ்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.